ஜாய் கிச்சனில் இன்றைக்கி பன்னீர் மோமோஸ் செய்ய போகிறோம். என் சின்ன பொண்ணு செய்ய போகிறா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜாய் கிச்சனில் இன்றைக்கி பன்னீர் மோமோஸ் செய்ய போகிறோம். என் சின்ன பொண்ணு வந்திருக்கிறா, அவள் செய்ய போகிறா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஜாய் கிச்சன் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி பன்னீர் மோமோஸ் வீட்டில் இருக்க ஐட்டம் வச்சு எப்படி சுலபமாக செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ மோமோஸ் பேஸுக்காக நம்ம 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறோம் நம்ம. ஸோ கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா மெதுவான பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம மாவு உப்பு எண்ணெயை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மெதுவான அளவில் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிதமான அளவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே அதோட சாஃப்ட்னஸ் தெரியும். ஸோ சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஸோ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே மோமோஸோட ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்காக நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைகோஸை நம்ம இப்போ எடுத்துருக்கோம். பார்த்திங்களா, சின்னதாக சாப் பண்ணியிருக்கோம். 1/4 கிலோ முட்டைகோஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அது கூட 2 பெரிய வெங்காயம், அதுவும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட துருவிய பன்னீர் இருக்கும் இல்லையா, ஸோ பன்னீர் வந்து துருவி அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பன்னீர் 100 கிராம் எடுத்திருக்கோம். ஸோ அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ சின்னதாக இருக்க 10 பல்லு பூண்டை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒயிட் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். காரத்துக்காக நம்ம 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பரும் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை பிளாக் பெப்பர்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈவினிங் டைம் நல்லா டீ வச்சு அது கூட இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அதுக்கு இருக்க டேஸ்ட்டே தனி. அதுவும் மசாலா டீ கூட வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இல்லையா. மோமோஸோட டோவும் தயார் பண்ணிட்டோம், ஸ்டஃபிங்கும் தயார் பண்ணிட்டோம். ஸோ இது கூட கண்டிப்பாக மோமோஸ்னாவே சாஸ் தான் மெயின். சாஸ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஈஸியாக மோமோஸ் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் 5 வரமிளகா எடுத்திருக்கோம். தக்காளியை வந்து முதல்ல நம்ம முன்னாடி இப்படி நறுக்கிட்டு பின்னாடி 4 பக்கம் இப்படி கீறி விட்டுட்டோம் அப்படின்னா இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க போகிறோம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் இது தோல் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இருந்துச்சுன்னா 2 சாதா மிளகா 3 காஷ்மீரி மிளகா நீங்கள் போட்டிங்கன்னா கூட கலர் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். கேஸ் பற்ற வச்சு நம்ம அடுப்பில் இதை வச்சாச்சு. நல்லா இதை கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் சாஸ் எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். இறக்கியாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க நல்லா வெந்துருச்சு இல்லையா. ஸோ இதை இந்த மாதிரி தோல் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும், ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். ஸோ தோலை வந்து நீங்கள் ஒரு நைஃபும் ஒரு கத்தி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ தோலை நம்ம உரிச்சிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம். ஓகே, தக்காளியும் வரமிளகாவையும் இப்போ நம்ம அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிருக்கோம். அதை லைட்டாக கலக்கி விட்டுட்டு ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம், 1 டீஸ்பூன். அதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவில் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளுடைய மோமோஸ்க்கு சைட் டிஷ்ஷான இந்த சாஸ் ரெடி ஆகிடும்.
மிதமான சூட்டில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சாஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு, மோமோ சாஸும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு, 1/4 மணி நேரம் ஊறி இருக்குது. ஸோ அதனால் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டிக்கிட்டு நம்ம எப்படி பண்ணுறது, பேஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ மீதி இருக்க மாவை நீங்கள் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மாவு எடுத்துருக்கோம், நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்க்கும் போது உங்களுக்கு மோமோஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கும் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி நல்ல டெக்ஸ்டரில் வரும். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நாங்கள் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம 2 ஷேப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு மோமோ ஷேப் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸ்டஃபிங்கை நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ எப்படி ஷேப் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் உள்ளே பண்ணியாச்சு. ஸோ இதோட ஃபோல்டிங்ஸ் எப்படின்றது பார்க்கலாம். நீங்கள் எந்த ஷேப்னாலும் நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இதை ஒரு ஜிக்ஸாக் ஷேப்பில் அமுத்தி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த எட்ஜஸ் வரும்போது லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு ஜிக்ஸாக் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது ஷேப் இருந்துச்சுனாவோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் ஷேப் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம இப்போது எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு டைம் இந்த ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது இன்னொரு டைம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் அளவு உள்ளே வச்சுட்டு ஸோ சைடில் முதல்ல 2 பக்கமும் நம்ம பேக் பண்ணுறதுக்காக சைடில் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறத நீங்கள் ஜிக்ஸாக் ஷேப்பில் நல்லா அழுத்தி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த சைடில் இருக்கிறதும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் உங்களுக்கு பேக் ஆகிடும். இப்போது இந்த சைடும் நம்ம அதே மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஸோ உங்களுக்காக இன்னொரு ஷேப்பும் நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போது ரவுண்டாக எப்படி மோமோஸ் வந்து ரவுண்டாக ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஃப்ளீட்ஸாக நீங்கள் ரவுண்டாக வந்து க்ராஸாக வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு சென்டராக இருக்கிறத லிட்டில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் மோமோஸ் வந்துருச்சு. ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போது ஷேப் பண்ணியிருக்க மோமோஸை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம ஸ்டீம் பாயில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி சூடு பண்ணி அந்த பாத்திரத்தில் நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கோம். ஸோ ஒட்டாமல் வரதுக்காக இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மோமோஸை எடுத்து ஸ்டீம் பாயில் பண்ணலாம். 5 to 7 minutes நம்ம இதை வேக வச்சிடலாம். எடுத்தாச்சு. சுவையான மோமோஸ் இப்போது சாப்பிட தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.